கண் மாதிரி ஒரு டிசைன் இருக்கு பாருங்க. இது வந்து சவுதியில இன்னைக்கு 5226 இருக்கைகள் கொண்ட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்ச ஒரு உணவகத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ரொம்ப ஏஸ்தெடிக் ஃபீல்ல இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல்ல நான் சாப்பிட போறதில்ல. சாப்பாடு எப்படி இருக்கு? என்ன மெனுன்னு சொல்ல போறதில்ல. மாறா இங்க இருக்கக்கூடிய சவுதியின் மற்றொரு பக்கத்த நான் காட்டப் போறேன். இங்க பாருங்க. ஒரு குட்டி வீடு போல இருக்கே! இது என்ன அப்படின்னு பார்த்தா, இதுதான் அந்த காலத்துல உணவு கெட்டுப் போகாம அத சேமிச்சு வைக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு குடுவை மாதிரியான அமைப்பு. இந்த இடத்த கிராஸ் பண்ற எல்லாருமே இந்த டிசைன்ஸ அவ்வளவா கவனிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு டிசைன் வரைஞ்சிருக்காங்க. ஏஸ்தெடிக் ஃபீல் வரணும்னு தான் நினைப்பீங்க. ஆனா உண்மையிலேயே இந்த டிசைன் பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இந்த டிசைன் ஒரு சாதாரண டிசைன் கிடையாது. இது ஒவ்வொன்னுக்கும் அர்த்தம் இருக்கு. இத அல் ஹத் அல் அஸ்ரி அப்படின்னு சொல்றாங்க. இது சவுதி அரேபியாவுடைய அசீர் பகுதியில வந்த ஒரு பாரம்பரிய சுவர் ஓவியம். இந்த ஓவியங்கள பெண்கள் தான் பாரம்பரியமா வரைந்து வந்திருக்கிறாங்க. அதே டிசைன்ல உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜன்னல்களும். இந்த ஜன்னல்ல கண் மாதிரி ஒரு டிசைன் இருக்கு பாருங்க. இந்த டிசைன் வந்து தீய சக்தி கிட்ட இருந்து நம்மள பாதுகாக்கும் அப்படின்னு அப்ப இருக்கக்கூடிய மக்கள் நம்பியிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மேற்கூரைகள பாருங்களேன். முழுக்க முழுக்க இது எல்லாமே பேரீச்சை மரத்தால செய்யப்பட்டிருக்கு. இதுவும் இந்த அழைப்பு மணில இந்த பையன் பிடிச்சிருக்கிற பகுதிய வைத்து செங்குத்தாக அடித்தா வெளிய ஒரு ஆண் இருக்கிறார் அப்படிங்கிறத உள்ள இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்களாம். அதேபோல இந்த வளையம் மாதிரியான அமைப்பை வைத்து கதவ தட்டுனா வெளிய ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உள்ள இருக்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்களாம். அந்த ஓசை மூலம் அவங்களுக்கு இது தெரிய வரும்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா கதவுகள்லயுமே நம்ம அல்லத் அல் அஸ்ரி டிசைன பார்க்க முடியுது. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிறங்கள் மற்றும் கதவுகள்ல இருக்கக்கூடிய வெளிப்புற வடிவமைப்பு மாறுபடுது. ஹெரிடேஜ் வில்லேஜ்ல நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல நான் சொல்றேன். அப்ப அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பை.